ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 107:29. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கொந்தளிப்பு ஏற்படுகின்றதா? நம்முடைய ஆண்டவர் கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன். Our Lord God is a God who can calm down the storm in your life. But the word of God says you need to call upon the name of the Lord in your trouble so that he will deliver you out of all the distresses in your life. He is a God who always answers our prayers. He is a God who acts upon your prayers always. That is the word of God today for you. Whatever may be the storm that you may face in your life, don't be afraid of the storm, because we have a God who is more powerful than the storm, who can calm down the storm in your life. And also, he will deliver you out of all your distresses. Every waves which are working against you will be stopped by the word of God. எல்லா அலைகளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக அடங்குகின்றன என்பது உண்மை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் படவிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது கடலிலே. அந்த வேளையில் சீஷர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் வந்து அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று பார்க்கிறோம். My Lord Jesus Christ rebuked the wind and calmed down the storm in the life of the disciples. We all know that when the disciples and Jesus were traveling or sailing in a boat, they faced a big storm. The disciples called the name of the Lord. Even today, if you read the verse above this verse, the word of God says, they cry out to the Lord in their trouble. That is in the present tense. And he delivers them out of their troubles, out of their distresses. He makes the waves still in your life. உங்கள் வாழ்க்கையில அலைகள் அமரும்படிக்கு கட்டளையிடுகிற தேவன். அவருடைய வார்த்தையில வல்லமை. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். Every word that proceeds from the mouth of God is going to bring you a miracle in your life. Today, you cry out to the Lord, you will see miracles happening in your life. He can make the waves still. He can calm down the storm. That is what our Lord God. Believe in him. Call upon the name of the Lord. He will deliver you out of all your distresses. உங்கள் எல்லா கொந்தளிப்பையும் அவர் அமர்த்தி அலைகளை அடக்குகிறவர் என்பதை மறந்து விடாதீங்க. நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கொந்தளிப்பை அமர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அலைகள் அடங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எப்பேற்பட்ட அலைகளாக இருக்கட்டும், பிசாசின் கிரியைகள், வல்லமைகள், அதிகாரங்கள், அந்தகார சக்திகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலம் பண்ணுகிறோம். அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறட்டும். தெய்வீக சமாதானம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.